அமெரிக்காவை சேர்ந்த மேஜிக் நிபுணர் ஒருவர் தனது உடலில் மின்சாரத்தை பாய்ச்சி செய்யும் சாகசம் பல்லாயிரக்கணக்கான மக்களை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. அமெரிக்காவை சேர்ந்த 39 வயதான டேவிட் பிளேன் என்கிற இந்த மேஜிக் நிபுணர் நியூயார்க் நகரில் அமைக்கப்பட்ட மிக பெரிய மேடை 20 அடி உயரத்தில் உருவாக்கப்பட்டது. அதில் ஏறியபடி நின்ற டேவிட் பிளேன் உடலில் 10 லட்சம் வோல்ட் மின்சாரம் பாய்ச்சப்பட்டது. உடலில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அவர் விசேஷ உடை அணிந்திருந்தார். அவரது உடலில் 72 மணி நேரம் மின்சாரம் மின்னல் போன்று அலை அலையாக பாய்ந்து தாக்கியது. சாதாரணமாக வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படும் 240 வோல்ட் மின்சாரம் உடலில் பாய்ந்தாலேயே உயிருக்கு ஆபத்து ஏற்படும். ஆனால் 10 லட்சம் வோல்ட் மின்சாரத்தை உடலில் பாய்ச்சி மெய்சிலிர்க்க வைத்த இந்த அரிய காட்சியை ஆயிரக்கணக்கான மக்கள் பிரமிப்புடன் கண்டு மிரட்சியுடன் ரசித்தனர். இதற்கு முன்பு மண்ணுக்குள் புதைந்தும் ஐஸ் கட்டிக்குள் உறைந்தும் மீண்டும் உயிருடன் வந்து பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தியுள்ளார். நார்வேயில் எட்வர்ட் மன்ச் என்பவரின் தி ஸ்கிரீம் என்ற கலைப்படைப்பு நியூயார்க் நகரத்தை சேர்ந்த நபர் ஒருவரால் அதிக தொகைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாம். நார்வே நாட்டை சேர்ந்த எட்வர்ட் மன்ச் என்பவரின் தி ஸ்கிரீம் என்ற கலைப்படைப்பு ஏறத்தாழ $120 மில்லியன் ஏலத்தில் எடுக்கப்பட்டது. கடந்த 1895 ஆண்டை சேர்ந்த இந்த ஓவியம் நியூயார்க் நகரத்தை சேர்ந்த நபர் ஒருவரால் ஏலத்தில் எடுக்கப்பட்டது. இந்த ஏலம் 12 நிமிடங்களில் நடந்து முடிந்ததாம். இந்த ஏல தொகையை கொண்டு நார்வேயில் புதிய அருங்காட்சியகம், விடுதி மற்றும் கலைக்கூடம் ஒன்றை உருவாக்கப் போகின்றனராம். இதற்கு முன்பு பிகாசோ வரைந்த நியூட், கிரீன் லீவ்ஸ் மற்றும் பர்ஸ்ட் ஆகிய ஓவியங்கள் 106.5 மில்லியனுக்கு கடந்த 2010 ஆண்டில் ஏலத்தில் எடுக்கப்பட்டன. இதற்கு அடுத்தபடியாக தற்பொழுதுதான் அதிக தொகைக்கு, அதாவது $119.9 மில்லியன் ஏலத்தில் ஓவியம் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவுக்கு அருகில் உள்ள கூக் தீவில் உலகின் மிகப்பெரிய கடல் பூங்கா ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளுக்கிடையே பெரும் வரவேற்பையும் பெற்று வருகிறதாம். பசிபிக் கடல் பிராந்தியத்தில் உள்ள இந்த பூங்காவானது 4,11,000 சதுர மைல் பரப்பளவு கொண்டது. இதன் திறப்பு விழாவில் பங்கேற்ற அந்நாட்டு பிரதமர் ஹென்றி பூனா கூறுகையில், இந்த கடல் பூங்கா உருவாக்கும் பணியில் 11,000 பேர் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவித்தார். இந்த பூங்கா பிரான்சை விட 2 மடங்கு பெரியதாகவும் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனை விட பெரியதாகவும் உள்ளது என்றும், பசிபிக் கடல் பிராந்தியத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திறப்பு விழாவில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியட் கிலார்ட், நியூசிலாந்து பிரதமர் ஜான் கே உள்ளிட்ட 15 நாடுகளை சேர்ந்த தலைவர்களும் பங்கேற்றுள்ளனர். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் திறமை என்கிற ஒன்று கட்டாயம் இருக்கும். அந்த திறமை வெளிப்படும் நேரம் இந்த உலகம் நம்மை உற்று பார்க்கும். அந்த வகையில் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சைக்கிளை கொண்டு செய்யும் சாகசம் பார்வையாளர்களை வியப்படைய வைத்துள்ளது. இப்பொழுது இந்த சாகசத்தை நீங்களும் பார்த்து வியப்படையுங்கள்.
கால்பந்தை கொண்டு பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தி வரும் பிரான்ஸ் நாட்டு வீரர், சறுக்கு விளையாட்டில் அசத்தி வரும் இரு கால்களை இழந்த இளைஞர். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னும் பல தகவல்களுடன் அட்லஸ் நிகழ்ச்சி தொடரும்.